நீங்க எல்லாம் அமைதியா இருந்தாதான் அவங்க பஞ்சபூதத்தை பத்தி சொல்லுவாங்களாம். ஏன்னா ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்களாம். வணக்கம், என் பேர் சிஷ்டி. நான் நிலை 1 வகுப்பு படிக்கிறேன். இன்று நிலை 1 மாணவர்கள் பஞ்சபூதங்கள் பற்றி பேச போகிறார்கள். பஞ்சபூதங்கள் நம் உலகை உருவாக்கின்றன. இவை நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், காற்று. இந்த 5 இல்லாமல் உயிர் வாழ முடியாது. நிலம் என்றால் என்ன? நிலம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. நிலம் இல்லாம மரங்கள்லாம் வளர முடியாது. நிலம் அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம். மனிதர்கள், விலங்குகள், செடி கொடிகள் எல்லாம் நிலத்தில் வாழ்கின்றன. நிலத்தில் மண், மலைகள், பாறைகள், மரங்கள் மற்றும் செடி உள்ளன. மக்கள் அரிசி, கோதுமை, காய்கறிகள் எல்லாம் நிலத்தில் வளர்க்கிறார்கள். வீடுகள் கட்டுகிறார்கள். நிலம் நமக்கு தண்ணீர், வீடு, உணவு எல்லாம் தருகிறது. உலகின் மிக உயரமான மரம் ஹவிரி 116 மீட்டர். இது அமெரிக்காவில் உள்ளது. இது 35 கட்டிடம் போல உயரமானது. இது வயது 600 வருடங்களுக்கு மேல். மிக உயரமான மலை எவரெஸ்ட் 8849 மீட்டர் உயரம். இது இமயமலையில் உள்ளது. இந்த மலை ஏறுவது மிகவும் கஷ்டம். பூமியில் 71% நீர், 29% நீளம் மட்டுமே உள்ளது. நீர் என்றால் என்ன? நீர் இல்லாமலே யாருனாலுமே உயிர் வாழ முடியாது. மனிதர்கள், விலங்குகள், செடிகள் எல்லாருக்குமே நீர் அவசியம். நீர் உயிர் மூலம். நீரில் கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலை மற்றும் குளங்கள் உள்ளன. மக்கள் குடிக்கிறார்கள், குளிக்கிறார்கள், சமைக்கிறார்கள். மழை பெய்தால் விவசாயம் செய்ய முடியும். நீர் இல்லாம ஒரு நாள் கூட எடுக்க முடியாது. உலகின் மிக நீளமான அருநயல் 6650 கிலோமீட்டர். அது ஆப்பிரிக்காவில் உள்ளது. இந்தியாவில் மிக நீளமான ஆறு கங்கை 2625 கிலோமீட்டர். அவர்கள் நமக்கு பிரிவில் பெறுகின்றன. பசிபிக் பெருங்கடல் உலகின் மிக பெரிய கடல். நம் ஊரில் 70% நீர் உள்ளது. நீரை சேமிப்பது மிக முக்கியம். வெப்பம், வெள்ளியும் வெப்பமும் தருகிறது.
மற்றும் நெருப்பு அடுப்பு உள்ளன. மக்கள் சமைக்கிறார்கள், வெளிச்சம் பெறுகிறார்கள். நெருப்பு இல்லாமல் உணவு சமைக்க முடியாது. மின்சாரம் தயாரிக்கவும் நெருப்பு உதவுகிறது. சூரியன் 1,50,00,000 டிகிரி வெப்பமானது. சூரியன் இல்லாம இந்த பூமி உருளை. சூரியன் நமக்குலாம் வெளிச்சம் வெப்பம் தருகிறது. சரிவாக சூரியன் ஒளி வேணும். மின்னல் சூரியனை விட 5 மடங்கு வெப்பமானது. ஆனால் நெருப்பு இல்லாமல் சமைக்க முடியாது. நெருப்பு ஆங்காக கூட மக்கள் கவனமாக பயன்படுத்தி வைக்கணும். நெருப்பு வேறக்கூடாது. காற்று என்றால் என்ன? காற்று இல்லாமல் யாரும் சுவாசிக்க முடியாது. காற்று நம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எல்லா இடத்திலும் இருக்கிறது. காற்று காற்றாலே பறக்க வைக்கிறது. காற்றில் ஆக்சிஜன், காற்று மற்றும் மேகங்கள் உள்ளன. மக்கள் மூச்சு விடுகிறார்கள். காற்றாடி பறக்க உதவுகிறது. காற்று மரங்களை ஆற்றுகிறது. மழை மேகங்களை கொண்டு வருகிறது. சுத்தமான காற்றில் ஆரோக்கியத்துக்கு நல்லது. உலகின் வேகமான காற்று 408 கிலோமீட்டர் வேகம். இது அமெரிக்காவில் பதிவானது. சூறாவளி காற்று மிகவும் வேகமாக வீசும். காற்றாலே மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது. காற்றை சுவாசிக்குவா. காற்று இல்லாமல் 3 நிமிஷம் ஆகுது. நாங்கள் சுத்தமாக காற்றை எழுதினேன். ஆனால் மக்கள் மகிழ்ந்தது. ஆகாயம் என்றால் என்ன? ஆகாயம் எல்லாவற்றையும் தாங்கி பிடிக்கிறது. ஆகாயம் மிகவும் பெரியது, முடிவே இல்லாதது. பூமி, சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கின்றன. ஆகாயத்தில் நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் வானம் உள்ளன. ஒளி பரவ உதவுகிறது. பறவைகள் பறக்கின்றன. விமானங்கள் ஆகாயத்தில் பறக்கின்றன. இரவில் நட்சத்திரங்கள் அழகாகவும் தெரியும். உலகில் 100 பில்லியன் நட்சத்திரங்கள் உள்ளன. நம் கேலக்சி பால்வெளி என்ற அழைக்கப்படுகிறது. சூரியன் ஒரு நட்சத்திரம். வானத்தை பார்ப்பதும் மிகவும் சுவாரஸ்யமானது. ஒளி ஆகாயத்தில் பரவ கேட்குது. அதில்தான் நாம் பேச்சு கேட்கிறோம். ஆகாயம் எல்லா பூதத்துக்கும் இடம் தருகிறது. வெண்வெளியில் ஒளி கேட்காது. ஏனென்றால் அங்கு காற்று இல்லை. வெண்வெளியில் ஆராய்ச்சி மிக முக்கியம். அனைவரும் பஞ்சபூதங்கள் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? இந்த 5 பூதங்களும் சேர்ந்து அழகான உலகத்தை
பஞ்சபூதங்கள்னா என்ன, பஞ்சபூதங்களோட பயன்பாடுகள் ஏது, பஞ்சபூதங்களை நாங்க எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே அருமையா சொன்னீங்க. இந்த குழந்தைங்க இவ்வளோ